இதுதான் தனது கடைசி வீடியோ என்றும் தன்னுடைய மரணம் குறித்து சீமானிடம் விசாரிக்க கர்நாடக போலீஸ் வருவார்கள் என நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். February 29 நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன். சீமான் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு March 5 ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தால் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா? ஆனால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகேயா? 2008 எங்கள் அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது. அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமாக எனக்கோட திருமணமும் பண்ணி அது வெளியில் சொல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களை சொல்லி என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் நாசம் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போனார். சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையாக என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்தபோது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால் அவளை என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாதம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். சரின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளி தான் என்னமோ தன்னோட பெரிய உயிரின்ற மாதிரி ட்ராமா போடுறாரு இல்லையா? தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டூழியம் இருக்குது இல்லையா? அது 1-2 கிடையாது. அதனால தான் நான் கதறிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போது கர்நாடகாவில் என்னால் வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னால் கூட பரவாயில்ல நீ கர்நாடகாவில் சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழித்து கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவுக்கு எல்லாம் விளக்கிட்டு ஜக்கேஷ் என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் பிறந்தன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை நான் முடிச்சுட்டு அந்த நியூஸை அஃபிஷியலாக அவங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும். என்னோட மரணத்தை பற்றி என்னன்னு ஆன்சர் கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்கள் எல்லார் மனசுலையும் சீமான் அண்ட் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.